வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஜில்லா பேட்டோ WWE டெபுட் ஆனதுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல ரெஸ்லர்கள் காண்டாயிருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. லாஸ்ட் நம்ம நடந்து முடிஞ்ச NXT-யோட மெயின் இவெண்ட்ல ஜில்லா பேட்டோ ரிட்டர்ன் ஆகி டெபுட் ஆகி ஷாக்கிங்கா அட்டாக் பண்ணியிருப்பாரு. பயங்கரமா டாமினேட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு பல ரெஸ்லர்கள் கடுப்பாய் இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு ரெஸ்லரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபின் பாலர் இந்த ஜில்லா பேட் டெபுட் ஆனதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இனிமே நான் பாசாங்க செய்ய போறது இல்ல, யார் யாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே ட்ரீம் மெக்கன்ட்ரி பார்த்தீங்கன்னா, பிளட் லைன் மெம்பர் 457வது ஆளு உள்ள வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு காண்டில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்ரூத் பார்த்தீங்கன்னா, இந்த ஜில்லா ஃபேட் யார் இவனுக்கும் ஜேயுஸுக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கும் ரிக்கீஷுக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கும் சோலோவுக்கும் என்ன சம்பந்தம், ரிக்கீஷுக்கு என்ன சம்பந்தம், கொஞ்சமாவது இவங்க குடும்ப உறுப்பினர்கள் பத்தி எனக்கு விளக்குங்கப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் பிளட் லைன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குலாம் ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். நான் எல்லாரையும் ரிட்டையர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு பிளட் லைன் ஃபேக்டரி ஒன்று சோமான் ஃபேக்டரி இயங்கிட்டு இருக்கு, அது வந்து உற்பத்தி பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ராண்டி ஆட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் பாதி பிளட் லைன் மெம்பருக்கு நான் ஆர்கேவ் போட்டுட்டேன், ஆனா அவனுக்கு இன்னும் போன மாதிரியே தெரியல, மீண்டும் வந்துட்டு இருக்காங்க, எவன் வந்தாலும் நான் அவனுக்கு ஆர்கேவ் போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செத்ரோலின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, மீண்டும் இன்னொரு பிளட் லைன் மெம்பரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் ஆகி கேட்டிருக்காரு. இதுதான் WWE ரெஸ்லர்கள் ஜில்லா ஃபேட்டோ வந்ததுக்கு தங்களோட கடுப்பான விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா WWE தாண்டி இப்போ இது சோமன் ரெஸ்லிங் கம்பெனி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்றது இப்போதைக்கு கிளியரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு.